ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் செக்மெண்டோட 5G போனை பத்தி நீங்க நம்ம சேனல் கவர் பண்ண போறோம். ரொம்ப நாளா நீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் 120GB வேரியன்ட், அது ஒரு 5G போன் வேணும், நல்ல ஒரு சிப் செட், நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க ஒரு போன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை இந்த வீடியோல இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா Vivo T3 Lite 5G மொபைல் அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், அட்வைஸான பிரைசிங்ல ஸ்டார்டிங்கே 10,500 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன்ல ஒரு அட்டகாசம் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. சோ அவங்க ஆட்ல போட்டிருந்தாங்க, உங்களுக்கு சார்ஜர் வேணும்னா 500 ரூபாய் மதிப்புள்ள சார்ஜரை நாங்க 300 ரூபாய்க்கு தரோம், அது 10 வாட் சார்ஜர் உங்களுக்கு விவோ பிராண்ட்ல இருந்து தரோம், நீங்க ப்ரீ புக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆஃபரோட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடையாது. சோ தட் இந்த போன்ல சார்ஜர் கிடையாது. ஆனா அவங்க கொடுக்க போறது 10 வாட் சார்ஜர். பட் ஆனா இந்த போன் சப்போர்ட் பண்ற 15 வாட் சார்ஜர். சோ இது மாதிரி இப்ப ட்விஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா. சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அட்டகாசத்தோட தான் இந்த Vivo T3 Lite 5G மொபைல் இருக்கு. சோ இந்த போன்ல பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட், என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Vivo T3 Lite 5G பாக்ஸ். முன்னாடி Vivo T3 Liteன்னு ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ரொம்ப காம்பாக்டா இருக்கு. ஏன்னா பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில முதல் சிம் மேஜர் டூல் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து யூசர் கரண்ட் அண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் அண்ட் டைப் ஏ டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Vivo T3 Lite 5G பிளிப்கார்ட்ல தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 10,500 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 11,500 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மொபைல சார்ஜர் இல்லாத காரணத்தால் உங்க விவோ தரப்புல இருந்து 10 வாட் சார்ஜர் 500 ரூபாய் மதிப்புள்ளது 300 ரூபாய்க்கு தரோம்னு சொல்லிட்டு ப்ரீ புக் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும்னு சொல்லிட்டு விவோ தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். டிசைன் ஃபேக்டர் எப்பயும் போல ரெகுலரான விவோ போன் எப்படி இருக்கும் அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். உங்களுக்கு சூப்பரான கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரீன் கலர் சூப்பராவே இருக்கு. பட் ஆனா நம்ம கையில இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட். ஓவரால் பாட்டம்ல விவோ பிராண்டிங் அண்ட் மேல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட செம்ம கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு டீசென்டான ஒரு சூப்பரான கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.56 இன்ச் டிஸ்பிளே, ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 840 நிட்ஸ் பிரைட்டரான டிஸ்பிளே வித் HD+ டிஸ்பிளே வித் வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஆனா HD+ டிஸ்பிளே அதுதான் காம்ப்ரமைஸ். அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இங்க 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னால இங்க வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் என்டர்டைன்மெண்ட்க்கு எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தாலும் நல்லா இருக்கு. குட், இதோட ரிசல்ட் நல்லா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், thickness 8.4 mm thickness, out of the box Android 14, additional fun touch OS 14, LPDDR4XRAM, EMC 5.1, ஸ்டோரேஜ் ஸ்பீடுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க IP64 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support, Bluetooth 5.4, single speaker with 3.4 audio jack இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் FM ரேடியோ இருக்கு, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், virtual RAM support. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த Vivo T3 Lite 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜர் சப்போர்ட் உள்ள மொபைலுக்கு பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம வருது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ்ல நீங்க வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு 500 ரூபாய் மதிப்புல 10 வாட் சார்ஜர் உங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்க போறதாக இங்க விவோ தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ இங்க சார்ஜர் இல்லாத ஒரு பிரைஸ் கட்டாக இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாக்ஸ் காம்பாக்டா இருக்கும், அது ஒரு பிரைஸ் கட்டா இருக்கு. என்னதே இது ஒரு டாபிக் ஓரத்தவங்க வச்சாலும் இந்த மொபைல் 15 வாட் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். ஃபுல் சார்ஜ் அதுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 day வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP 2MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க 1080 30 frames seconds ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இல்ல டைம் லைஃப், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இது மாதிரி சிறப்பு அம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க.
ஓவரால் இந்த மொபைல்ல இருந்து எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்டா இருக்கட்டும், இண்டோரா இருக்கட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லா இருக்கு. அந்த இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஜூமிங் பண்ணும்போது ஒரு சில பிக்சல்ஸ் உடையதான் செய்யுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. குட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு உங்களுக்கு அவுட்டோர்ல அண்ட் இண்டோர்ல இருக்கும்போது ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஓவரால் இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரிதான் இதோட கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்க்கிடெக்டோட 2.4 GHz ஸ்டாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2. சோ இந்த 6300 ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவல் ஆகும் பாத்தீங்கன்னா 695 ஈக்குவல் ஆகும். சோ இந்த போன் இந்த ப்ராசஸர் டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், மேக்கப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், சோசியல் மீடியா யூசேஜ், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றதுக்கு எல்லா விதத்திலும் கன்வென்ட்டா இருக்கும். கேமிங்னு பார்க்கும்போது எல்லா கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரன் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஸோ ஓவரால் இந்த சிப்செட் எல்லா விதத்திலும் கன்வே ஆகிற மாதிரி நல்லாவே ஆப்டிமைஸோட இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க விவோ தரப்புல இருந்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T3 Lite 5G இந்த மொபைலோட கான்செப்டே அக்ரிஸான பிரைசிங்ல ஒரு 5G மொபைல் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதுதான் இவங்களோட கான்செப்ட். அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு டிசைன் ஃபேக்டரா இருக்கட்டும், A to Z எல்லாமே இதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. சிப்செட்டும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 695 ப்ராசஸருக்கு ஈக்குவலான உள்ள சிப்செட்னா இந்த MediaTek Dimensity 6300 சொல்லிக்கலாம். ஸோ டிஸ்பிளே HD பிளஸ் தான், அது காம்ப்ரமைஸ் பண்றது 90 இயர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் பிரைஸ் கட்காக வாட்டர் டாப் ஆச்சு. அதே மாதிரி பிரைஸ் கட்காக உங்களுக்கு சார்ஜர் இல்லாம ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்றது இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஓவரால் தட் உங்களுக்கு பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா இருக்கு, கேமரா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மீதி பிராண்ட்ஸ் மீதி ஃபீல்ட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த போன்ல அமைஞ்சிருக்கு. ஓவரால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 10,500 ரூபாய்க்கு நம்ம கேட்கிற நம்ம பார்க்கிற எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்தும் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. IP64 ரேட்டிங் இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. மெமரி கார்டும் 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா பேஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 120 GB வேரியன்ட். அதுதான் இதுல வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லிக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்வொர்க் மொபைல் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே கிடைக்கும். கண்டிப்பா நீங்க இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.